ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா சவ் சவ் வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போறோம். இது கார குழம்புக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். நான் செய்யற மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா சவ் சவ் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 1/2 கிலோ சவ் சவ் எடுத்திருக்கேன். சவ் சவ்வுடைய தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சவ் சவ்வுடைய தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டேன். இப்போ சவ் சவ்வை சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். சவ் சவ்வை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கணும். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போது 3 பல்லு பூண்டு இடித்து எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டால் போதும். ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். நம்மளுக்கு அந்த கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ்வை இதில் சேர்த்துக்கலாம். சவ் சவ் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சவ் சவ் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். சவ் சவ் நீர்க்காயின்றனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. காய் வேகிறதுக்குள்ளே காயில் சேர்க்கறதுக்காக ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 பத்த தேங்காவை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ மூடி திறந்து பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, காயில் இருக்கிற தண்ணியிலேயே தான் இந்த சவ் சவ் வெந்தது. இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பூண்டு பச்சை மிளகாவுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போகும். மசாலா ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான சவ் சவ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.